மாட்டு வண்டி மாட்டு வண்டி, கட்ட வண்டி கட்ட வண்டி, அதான் பாமர மக்கள். அதாவது பாமர மக்களுடைய ஆதரவை இப்போ இது பண்ணணும்னா நம்மளுடைய கிராமத்து பாணியில் படம் எடுத்தால் நல்லா ஓடும். இனி வந்து கமர்ஷியல் அவர் வந்து நம்ம முதல் போட்ட முதலாளிக்கு வந்து லாபம் சம்பாரித்து கொடுக்கணும். அந்த மாதிரி எண்ணத்தில் அவர் போகிறவர். கமல் வந்து சொந்த பணத்தை செலவு பண்ணி மற்றவங்க காசு செலவு பண்ண சொந்த பணத்தை செலவு பண்ணி நம்ம பணத்தை பண்ணி நஷ்டம் பரவாயில்ல, நம்ம வந்து உலகத்துக்கு நல்ல சிறந்த நாயகன் எடுத்து காமிக்கணும். அதனால் வந்து அவர் சொந்த படத்தில் தான் சொந்த படம் தான் படம் எடுக்கிறாரு. அதனால் நிறைய நஷ்டமாயிருக்காரு, இல்லை சொல்ல முடியாது, நிறைய நஷ்டமாயிருக்காரு. அவ்வை சண்முகி இஸ் ஏ டாப் மோஸ்ட் பிக்சருங்க. அந்த ரோல் யாரும் நடிக்க முடியாதுங்க. அவர் வந்து நடிப்பு, அவர் வந்து படம் வந்து அவார்டு வாங்கணும், நம்ம வந்து உலகத்தில் வந்து சிறந்த நடிகர் ஆகணும், நம்மளை வந்து உலக நாயகன்னு சொல்கிறாங்க, உலக நாயகன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இன்னொரு உலகம் இருந்தால் கூட இவரை மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்க முடியாதுங்க. அந்த கேரக்டரோட உண்ணுறாருங்க. அப்படியே படம் மொத்தம் மேன்மக்கள் பார்க்குற படமாக இருக்குது. ஆனால் சில படம் நடித்தாருங்க. அதாவது வந்து முதல் அந்த நாயகன் படம் நடிக்க சொல்ல நல்ல ஹிட் ஆச்சுங்க. காரணம் என்னென்னா அந்த லொக்காலிட்டி, அதாவது பாம்பேவுடைய சூழலை வச்சு படம் நடித்தார், நல்ல ஹிட் ஆச்சுங்க. அதே மாதிரி சிவாஜி கணேசனோட தேவாரம் நடித்தாருங்க, அது பாமர மக்கள், அதுவும் நல்லா ஹிட் ஆச்சுங்களா. அதெல்லாம் ரஜினி சார், கமல் சார் ஆரம்ப காலங்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரஜினி சார், அதாவது ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க, ஹீரோக்களா தான் நடிக்கிறாங்க. ஆனா ரஜினி சாருக்கு இருக்க ஆதரவும் மக்கள் செல்வாக்கும் பாத்தீங்கன்னா கமல் சாருக்கு இருக்க மாட்டேது, எல்லாம் நெகட்டிவா இருக்கு. என்ன ஒரு ரீசனா இருக்கும் அது? ரஜினியை விட கமல் தான் வந்து சின்ன வயசுலேருந்து படத்தில் நடித்தார். களத்தூர் கண்ணம்மா முதல் படம். அவர் வந்து நடிப்புக்கு முதலிடம். அவருடைய படம் மொத்தம் அவர் கமர்ஷியல் படம் எடுக்கிறது இல்லைங்க, அவார்டு வாங்கின நோக்கத்தில் அவர் படம் எடுக்கிறாரு. ரெண்டாவது, நம்முடைய நடிப்புத்திறனை காமிக்கணும். ஏன்னா அவங்க குடும்பம் மொத்தம் இந்த சினிமா தொழில் இருக்காங்க. அதனால் வந்து அவர் சம்பாதித்தை விட இந்த சினிமா தொழிலில் வந்து நிறைய படம் எழுதியிருக்கார். ஆனால் ஒவ்வொரு படம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு படத்துடைய கேரக்டர் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், யாரும் செய்ய முடியாதுங்க. ஹரேராம் செஞ்சாருங்க, ஒன்று இந்தியன் செஞ்சாருங்க. அந்த ரோல் வந்து பண்ண முடியும். ரெண்டாவது அவ்வை சண்முகி இஸ் ஏ டாப் மோஸ்ட் பிக்சருங்க. அந்த ரோல் யாரும் நடிக்க முடியாதுங்க. அவர் வந்து நடிப்பு, அவர் வந்து படம் வந்து அவார்டு வாங்கணும், நம்ம வந்து உலகத்தில் வந்து சிறந்த நடிகர் ஆகணும், நம்மளை வந்து இப்போ நாயகன்னு சொல்கிறாங்க, உலக நாயகன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இன்னொரு உலகம் இருந்தால் கூட இவரை மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்க முடியாதுங்க. அந்த கேரக்டரோட உண்ணுறாருங்க. அப்படியே இவரு கொடுத்து நடிக்கிறாரு. ஆமாம், ஆனால் அவ்வளோ நடிச்சும் மக்களுக்கு. ஆனால் இவர் வந்து படம் மொத்தம் மேன்மக்கள் பார்க்குற படமாக இருக்குது. ஆனால் சில படம் நடித்தாருங்க. அதாவது வந்து முதல் அந்த நாயகன் படம் நடிக்க சொல்ல நல்ல ஹிட் ஆச்சுங்க. காரணம் என்னென்னா அந்த லொக்காலிட்டி, அதாவது பாம்பேவுடைய சூழலை வச்சு படம் நடித்தார், நல்ல ஹிட் ஆச்சுங்க. அதே மாதிரி சிவாஜி கணேசனோட தேவாரம் நடித்தாருங்க, அது பாமர மக்கள், அதுவும் நல்லா ஹிட் ஆச்சுங்களா. அதெல்லாம் சகலவல்லவன், அதை பாருங்கள், மாட்டு வண்டி மாட்டு வண்டி, கட்ட வண்டி கட்ட வண்டி, அதான் பாமர மக்கள். அதாவது பாமர மக்களுடைய ஆதரவை இப்போ இது பண்ணணும்னா நம்மளுடைய கிராமத்து பாணியில் படம் எடுத்தால் நல்லா ஓடும். அதில் நிறைய படம் கமல்ஹாசன் எடுத்திருக்காரு. அந்த எடுத்த படத்தில் வந்து நல்லா ஓடி இருக்கு. தேவார மகன் நல்லா ஓடி இருக்கு. அதேமாதிரி சகலகலவன் நல்லா ஓடி இருக்குது. நாயகன் வந்து அந்த சூழ்நிலை, பாம்பேயோட சூழ்நிலை, அந்த சூழ்நிலை வந்து அதாவது வந்து எப்படி தாதா இதில் எப்படி வந்து நம்ம தமிழன் வந்து எப்படி இருந்தாங்க, அங்கே எப்படி வந்து அந்த தமிழை வந்து எல்லோரும் காப்பாற்றினாங்க, அதோடய சூழ்நிலை, அதை படம் இட்டாச்சுங்க. அதே மாதிரி இன்னொரு படம் சொல்லணும்னா முதல் அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்து படம் 16 வயது இல்லை, 16 வயது இல்லை, 16 இல்லை, ஸ்ரீதேவி நல்ல, அது பாருங்கள், எல்லாம் கிராமத்து பாணி தான். ஆனால் ரஜினியோட கேரக்டர் வந்து வித்தியாசமாக இருக்கும். காரணம்னா அவர் வந்து வில்லனும் நடிப்பார், காமெடி நடிப்பார், கதாநாயகி நடிப்பார். ஆனால் அவருடைய குறிக்கோள் மொத்தம் ரஜினிது கமர்ஷியல் படம், வசூல் பண்ணி கொடுக்கணும், நம்ம படம் வசூல் பண்ணி கொடுக்கணும், அந்த நோக்கத்தில் எடுக்கிற படம் வருது. ஆனால் சில படம்லாம் அவரும் இட்டு கொடுத்துருக்காரு.
அதாவது பாட்ஷா வந்து அதே மாதிரி கீழ்த்தர மக்களுங்க, அதாவது அந்த மக்களை காப்பாற்றுறது, கிராமத்து பாணியில் போகிறது, உழைப்பாளி அதாவது வந்து தொழிலாளியை காப்பாற்றுறது, இந்த மாதிரி பாணியில் நடித்தா, அதாவது அம்மா செட்டில்மெண்ட் அதிகம் இவங்களுது யாருது, ரஜினிது. ஆனால் அதெல்லாம் வந்து கமல் சார் அந்த அம்மா சென்டிமெண்ட்லாம் ஒரு படம் இருந்தது, அது வந்து அது நல்லா ஓடிச்சு. அதுவும் குறை சொல்ல முடியாதுங்க, நிறைய படம் நிறைய ஓடி இருக்குங்க, கமல்ஹாசன் படம் நிறைய ஓடி இருக்குங்க. ரெண்டாவது என்னென்னா, இப்போ அதாவது பாட்ஷா படம் பார்த்த உடனே ஒரு தடவை சொன்ன மாதிரி அந்த மாதிரி வாக்கிலாம் அவர் வந்து கமல்ஹாசன் எடுக்க மாட்டாருங்க. அவர் பாணி வந்து பேச்சு வந்து ரொம்ப பெரிய, அதாவது பாமர மக்கள் துற மாதிரி இருக்காதுங்க. பெரிய அதாவது மிட்டாமராஜ் சார் பெரிய படித்தவங்க, அதாவது பெரிய அந்த பிராமணர் இருக்காங்க, அந்த மாதிரி ஆளுங்க தான் புரியாது அவங்க பாஷை. ரெண்டாவது ஆங்கிலத்தில் நிறைய யூஸ் பண்ணுவார். அதனால் சில படம் வந்து கமர்ஷியல் பிரகாரம் ஓடனாலும் அந்த படம் அவார்டு வாங்கியிருக்கு, அவார்டு வாங்கின படங்கள் அதெல்லாம் வந்து. அதனால் ரஜினி வந்து கமர்ஷியல், அவர் வந்து நம்ம முதல் போட்ட முதலாளிக்கு வந்து லாபம் சம்பாரித்து கொடுக்கணும், அந்த மாதிரி எண்ணத்தில் அவர் போகிறவர். கமல் வந்து சொந்த பணத்தை செலவு பண்ணி, மற்றவங்க காசு செலவு பண்ணாத சொந்த பணத்தை செலவு பண்ணி நம்ம பணத்தை பண்ணி நஷ்டாலும் பரவாயில்ல, நம்ம வந்து உலகத்துக்கு நல்ல சிறந்த நாயகன் எடுத்து காமிக்கணும். அதனால் வந்து அவர் சொந்த படத்தில் தான் படம் எடுக்கிறாரு. அதனால் நிறைய நஷ்டமாயிருக்காரு, இல்லை சொல்ல முடியாது, நிறைய நஷ்டமாயிருக்காரு. நிறைய வந்து அந்த குடும்ப சூழ்நிலையில் நிறைய வந்து அவர் மனைவி வந்து சரியாக முதல் மனைவி அவங்க வந்து சில பிரச்சனைங்க, அந்த மாதிரி பல பிரச்சனையை அவர் வந்து கையாண்டு இருக்கார். ஆனால் ரஜினிக்கு அதெல்லாம் கிடையாது. அந்த அம்மா வந்து நல்லா அவங்கள கவனிச்சின்னு எவ்வளோ தவறு பண்ணாலும் அது அட்ஜஸ்ட்மெண்ட் டைமும் போனாங்க. அதனால் வந்து அவர் படத்தையே கண்ணோட்டம் மறந்தார். நல்ல கதை கேட்பார். எந்த கதை வந்து முதல்ல பாமர மக்கள் பிடிக்காத முதல்ல பார்ப்பார். அதாவது பிசி அதான் முக்கியம். பர்சனலாக மனசை தொட்ட ரஜினி சார் படத்துலையும் கமல் சார் படத்துலையும் மூன்று படங்கள்னா என்னென்ன படங்கள் அது? இது வந்து முள்ளு மலரும் சூப்பர் டாப். முள்ளு மலரும் அதாவது பொல்லாதவன் நல்ல அறிவான படங்கள். அடுத்து பாட்ஷா. முள்ளு மலரும், பொல்லாதவன், பாட்ஷா. ரஜினி 3 வித்தியாசமான படங்கள். ஓகே, கமல் சார் படங்கள்ல ஒரு 3 படங்கள்னா? கமல் சார் படம் 3 படம்னா, நம்ம முதலில் அவை சண்முகி அவங்க நடிப்புக்கு இலக்கணங்க, அந்த இது பெண் வேடம் போட்டு அந்த அளவுக்கு நடிக்கிறதுக்கு. அப்புறம் தேவர் மகன் நல்ல பெஸ்ட்டு. அப்புறம் நாயகன். 3 படங்களும் மனதை தொட்ட படங்கள். உண்மையில்லைங்க, இதெல்லாம் வந்து யாரும் செய்ய முடியாதுங்க இந்த படம்லாம் வந்து.